ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் தருகிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆமேன். நீதிமானை சோதித்து அறிகிறாரா? எதற்கு சோதிக்கிறாரா? அறிந்து கொள்ளும்படி சோதிக்கிறாரா அவன் நீதிமானா இல்லை துன்மார்க்கனா என்று அறிந்து கொள்ளும்படி சோதிக்கிறார். சோதித்தாதான் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பாருங்கள், தங்கத்தை உரசி பார்த்து சோதித்து பார்ப்பாங்க. அதில் எவ்வளவு தங்கம் இருக்குது, சுத்த தங்கம் தானா அப்படின்னு சொல்லி வெள்ளியை புடமிட்டு பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அது ஒரிஜினல் தானா, அது சாயம் நிற்குமா வெளுக்குமான்னு சொல்லி சோதித்து தான் பார்ப்பாங்க. சோதித்து பார்த்தா தான் அது எப்படின்னு தெரியும். அதே போல் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லார் பாருங்க, சோதித்து அறிவேன். எதற்கு சோதனைகள், எதற்கு வாழ்க்கையில் சோதனை, வேதனை, நெருக்கம்? நாம் எப்படிப்பட்டவங்க என்பதை அறிந்து கொள்வதற்கு. சில காலம் சோதனையிலே கர்த்தர் அவருக்கு அனுமதி இல்லாமல் எந்த சோதனையும் நமக்கு வருவதில்லை. யோபுவுக்கு சோதனை வந்தது, கர்த்தர் அனுமதித்தார். சாத்தான் போய் கர்த்தர்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து என்ன செஞ்சான், யோபுட்டவே வந்தான். ஜீவனை மட்டும் தொடாத, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஜீவனை மட்டும் தொற்றாதன்னு சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் உரிமையை கொடுத்த பிறதான் அந்த பிசாசு வர முடிஞ்சது. இன்றைக்கும் நமக்கிட்ட பிசாசு சோதனை, வேதனையும், நெருக்கத்தையும் கொண்டு வருதுன்னா இது கர்த்தருக்கு தெரியாமல் ஒரு நாள் இருக்கவே இருக்காது. ஒருவேளை வருகிற சோதனைகள் நம்மை உரசி பார்ப்பதற்கு, இது தங்கமா தகரமா என்று சொல்லி உரசி பார்ப்பதற்காக தான் இருக்கும். சோதித்து பார்த்தா தான் சாயம் வெளுக்கும், சாயம் இருக்கும். அதை நம்ம நல்லா சோதித்து பார்த்தா தான் அந்த சாயம் வெளுக்குதா வெளுக்கலையான்னு தெரியும். இன்றைக்கு அதே போல தான் நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ளும்படி, இவங்க எப்படிப்பட்டவங்க, சோதனையில் ஜெயிக்க முடியுதா முடியலையான்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சோதித்து பின் அறிகிறார். சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி கூட வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியே விட்டுற மாட்டார். சோதனையில் நம்ம சோதனையில் வெளியே வர முடியாமல் ஒருவேளை மூழ்கிற சூழ்நிலை வரும்போது அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. யோபு ஓடி வந்து காப்பாற்றியவருக்கு இரண்டத்தனையார் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நமக்கும் கூட சோதனையை நாம் சகித்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெறும்போது கர்த்தர் நமக்கு பெரும்படியான கிருபைகளையும் கொடுத்து முடியலன்னு அந்த இடத்துல கை தூக்கி விடுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஏசாயாவில் பார்ப்பென்றால் ஏசாயா 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்க, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். களிம்பு நீங்கும்படி தான் இன்றைக்கு சோதனை. களிம்பு நீங்கிறதுக்காக தான் புடமிடுறாங்க. வெள்ளியில் உள்ள அந்த களிம்பு, அந்த வேஸ்ட்டு, இதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கும்படி அதை புடமிடுறாங்க. இன்றைக்கும் தங்கத்தையும் அப்படி தான், தங்கத்தில் உள்ள இந்த சேதாரம்னு சொல்லுவாங்க, அதுவும் கூட அப்படி தான். இன்றைக்கு ஒருவேளை நம் வாழ்க்கையிலும் கூட நம் களிம்புகளெல்லாம் நீங்கி நாம் சுத்தமாய் மாறும்படி நம்மை வெளியே போல புடமிடுகிறாராம். 48:10 ஏசாயாவில், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். புடமிடுகிறார், சோதிக்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே சோதனையும் அந்த மாதிரியான காரியங்களை வரும். ஆனாலும் அந்த குகையில் என்ன செய்வாராம், தெரிந்து கொண்டு கை தூக்கி மீட்டெடுக்கிற தேவனாய் கூட இருக்கிறார். ஆமேன். சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் உள்ள பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. நீதிமானை சோதித்து அவன் நீதிமானா நல்லவனா ஒருவேளை துன்மார்க்கத்தில் விழுந்துருவானான்னு சொல்லி சோதித்து அறிகிறாரா. அதே சோதித்து அறிந்த பின் அவன் துன்மார்க்கனா இருந்தா அந்த துன்மார்க்கன் மேல் அவருடைய உள்ளம் வெறுக்கும். அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை கர்த்தருடைய உள்ளம் என்ன செய்யும், வெறுக்கும். சோதித்த பின் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம், துன்மார்க்கனா கொடுமையில் பிரியமுள்ளவனா நீதிமானா என்று சொல்லி சோதித்து அறிவார். அப்படி நாம் துன்மார்க்கர்களாய் கொடுமையே செய்து, அந்த கொடுமை மற்றவர்களுக்கு கொடுமை செய்து செய்து அதிலே பிரியமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அவர் உள்ளம் நம்மை முற்றிலுமாய் வெறுத்து விடும். அதை தான் இந்த வசனத்தில் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் துன்மார்க்கனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது, ஆனால் நீதிமானையோ சோதித்து அறிந்து உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டு வெள்ளியை ஈயம் நீக்கி சுத்தமாக்குவது போல புடமிட்டு சுத்தமாக்கி கர்த்தர் என்ன செய்கிறார், காக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 16:10 தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை
புடமிட்டீர். ஆமென். வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு சோதித்து அறிந்து கொள்வார். நம் சோதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு சுத்த பொன்னாக நாம் விளங்கும் போது எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க அந்த நாளில் நமக்கு கிருபை செய்வார். இன்றைக்கு கூட உலக ஆசீர்வாதத்தை கூட சிலர் முழுசாக அவங்கள அறிஞ்ச பிறகு தான் நிறைய சோதனை கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு வேளை சில ஆஃபீஸில் வேலைக்கு போகும்போது பாருங்கள், அவங்க நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு அவங்க உண்மையாக இருக்காங்களா, கரெக்டாக இருக்காங்களான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட என்ன செய்வாங்க, பொக்கிஷத்தையே கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் ஆளுகையை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவங்கள சோதித்து பார்ப்பாங்க. அதே போல் கர்த்தரும் இன்றைக்கு நாம் சோதித்து சுத்த பொன்னாய் விளங்கும் போது அவருடைய எல்லா ராஜ்யத்திற்குரிய அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது கூட நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, ஆமேன், நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. எங்களை உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டீர் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு உபத்திரத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்களை தெரிந்து கொள்வதற்காக, அவர்களை சோதித்து அறிவதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளும்படி இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்கப்பா. நான் சோதித்த பின் சுத்த பொன்னாக விளம்புவேன். சோதித்து அறிகிற கர்த்தர், நீதிமானை சோதித்து அறிகிறவர். அப்பா இயேசுவே, அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் சோதனையில் பொறுமையோடு சகிக்க, சோதனையை பொறுமையோடு சகித்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்கப்பா. உபத்திரவத்தின் குகையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தெரிந்து கொண்டு ஈயத்தை எல்லாம் நீக்கி சுத்த பொன்னாய் நீர் விளங்க பண்ண போகிற கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனையின் வேதனையின் காலத்தில் கூட இருந்து கரம் பிடித்தெடுத்து நடத்துங்க. யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ரெட்டிப்பான மடங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.